நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வேலை, எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும். நம்பிக்கையாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கான பக்காவான ஸ்டடி பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பயந்துக்கின்னு, ஐயோ என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, இதில் எந்த ப்ராப்ளம் வருமோ, அதில் எந்த ப்ராப்ளம் வருமோ, அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. இவங்க இப்படி சொல்கிறாங்களோ, அவங்க அப்படி சொல்கிறாங்களோ, இல்லை நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ, இல்லை நம்மளுக்கு ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்ணிவிடுவாங்களோ, அந்த இதெல்லாம் எதுவுமே யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பயப்படாமல் ஸ்டார்ட் பண்ணணும். தைரியமாக ஸ்டார்ட் பண்ணணும். சின்ன குழந்தையில நம்ம நாமளாக எழுந்து நின்று தத்தி தாவி கீழே விழுந்து எழுந்து மறுபடியும் நடந்து தான் நம்ம இப்போது நல்லா நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும். ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்தில் விழுவோம், அடிப்படும், தப்பு பண்ணுவோம், அந்த தப்பை திருப்பி திருத்துவோம். அதனால் இன்னைக்கான இதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அது என்ன விஷயன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த விஷயத்தில் இந்த ஒர்க்கு சப்போஸ் ஒரு சின்ன தொழிலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு டீச்சிங் ஃபீல்டில் இருக்கலாம். அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சிறு தொழிலாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும். பயந்துக்குன்னு இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட சோர்ஸ் இல்லை, இது இல்லை, அது இல்லை, நெவர். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு நம்பிக்கை வரணும். நம்பிக்கைக்காக தான் நான் பேசினிக்கிறேன். ஏன்னா நம்ம பயந்து ஸ்டார்ட் பண்ணாமே இருந்தோன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய குவாலிட்டியும் நம்மளுடைய திறமையும் யாருக்கும் தெரியாமே இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே அதுக்காக உழைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு உந்தலாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது, எனக்கு தெரிஞ்சு. ரெண்டாவது என்னன்னா, அந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அந்த விஷயத்தை பற்றி நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது மூவாயிரம் நல்லா ஸ்டடி பண்ணணும். அந்த விஷயத்தை பற்றி மற்றவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை புத்தகத்தில் படிச்சுக்கணும், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டடி பண்ணலாம். அந்த விஷயத்தை கரெக்டான விதத்தில் பக்காவாக ப்ராப்பராக ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்டடி பண்ணிட்ட பிறகு அதை அந்த ஸ்டடி பண்ணது நாலேஜ் உங்களுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணி பக்காவாக அந்த ஸ்டடி மூலிமாவே அதுக்கான பிளான் பண்ணி நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு தொழிலோ ஏதோ ஒன்றுத்தில் ஸ்டார்ட் பண்ண இதுவில் அந்த பிளானிங்கை அதில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதில் தவறுகள் வரத்தான் செய்யும். தவறுகள் இல்லாத மனுஷன் யாருமே இருக்கவே முடியாது. தவறுகள் வரத்தான் செய்யும். அந்த தவறுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன, அதையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் அப்புறம் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது தொழிலில் உங்களுக்கு க்ரோத் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் வரும். நானும் யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே எடுத்த ஸ்டார்டிங்லேயே பேசுகிறதுக்கு என்னோடய பழைய வீடியோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நான் பேசுகிற வீடியோக்களுக்கும் இப்போ நான் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. கொஞ்சம் தைரியம் வந்திருக்குது. ஃபஸ்ட்டு எடிட்டிங்கில் இதை தப்பு பண்ணோம், இந்த வீடியோ பேசும்போது இப்படி தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியம் வந்திருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல விருப்பமானதை தேர்ந்தெடுத்து அதில் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் நம்மளை நம்பிக்கையாக ஓட வைக்கும். இது நம்மளுக்கு விருப்பமானது. இதில் தோத்தாலும் திருப்பி விழுந்து எழுந்து திருப்பி நம்ம ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறீங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை பற்றி பக்காவாக ஸ்டடி பண்ணி பிளான் பண்ணி நீங்கள் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். இன்னும் நிறைய அந்த மோட்டிவேஷனலாக நிறைய கண்டென்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போடணும். ஏன்னா நம்மளுக்கான டைம் ஒரு லிமிட்டு தான். அந்த லிமிட்டு வரைக்கும் தான் நம்மளால் போட முடியும் வீடியோ. இது மாதிரி வீடியோக்களை நான் போடணுன்னா நீங்கள்
கண்டினியூவாக என் கூடவே ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், அப்படிலாம் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வந்து நான் வந்து நிறைய ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நான் வந்து ஆரம்பத்தில் வந்து பயந்துக்கிட்டு பேசாத கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருந்தால்தான் நானும். ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்து சரி நம்ம பண்ணுவோம், நம்ம நான் தான் நடந்தது பார்த்துருவோம் அப்படின்றது தான் இறங்கினது. இறங்கினோடனே கொஞ்சம் தைரியம் வந்து கொஞ்சம் எடிட்டிங் நாலேஜ் வந்து எப்படி வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? உங்களாலேயும் முடியும், கண்டிப்பாக முடியும். இப்போது அடுத்து இன்னும் ஒரு 6 டாபிக் இருக்குது. அந்த 6 டாப்பிக்கும் நெக்ஸ்ட்டு வர அடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக போடுவேன். மறாத நாள் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் அதை கண்டினியூவாக பாருங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள், பாதியிலேருந்து போயிடாதீங்க. தேங்க்யூ.